Hi friends, welcome to TJ's Portfolio. நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில் ஓலா எலக்ட்ரிக்கலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் நேற்று மட்டும் 7% கீழே விழுந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு 7% விழுந்த உடனே மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கு இல்லைங்களா? பட் இந்த பங்கு குறைஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. 40 ரூபா ரேஞ்சில இருந்து 70 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 70% மேல ரேலியை வந்து கொடுத்துருக்கு இந்த ஒரு நிறுவனம். அதுவும் ஒரு மாச காலகட்டத்துக்குள்ள. ஸோ நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஓலா எலக்ட்ரிகல்ஸோடைய சார்ட். இந்த இடத்துல நீங்க பார்த்தாலே தெரியும், வெறும் 40 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ஆகஸ்ட் மாசத்தோடைய இறுதியில 40 ரூபாயில இருந்து 70 ரூபா வரைக்கும் உயர்ந்துட்டு இப்ப ப்ராஃபிட் புக்கிங்னால கீழே விழுந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதோடைய சார்ட்டை வந்து நீங்க ஓரளவுக்கு வந்து பார்த்துருக்கீங்க. இந்த சார்ட்டோடைய வியூவை நம்ம எடுத்து பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐல ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு வீக்லி சார்ட்ல. பட் இந்த பங்கு ஐபோ வெளியானது 75 ரூபா ரேஞ்சில். ஸோ அந்த ஐபிஓ பிரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 வாரங்களில் டபுள் த ப்ரைஸ், அதாவது டபுள் த ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துச்சு. அதுவும் அந்த ஒரு மாசத்துல தான். அதுக்கப்புறம் 2024 ஆகஸ்ட் மந்த்ல இருந்து ஒரு வருஷ காலமா ரொம்ப டவுன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 140 ரூபாயில ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க, 150 ரூபாயில வாங்கியிருந்தாங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல 60% மேல, ஏன் 68% மேல இப்போ வந்து லாஸ்ல வந்து இருந்திருப்பாங்க. இப்போதான் கிட்டத்தட்ட 50% லாஸ் இல்லை 20% லாஸ் இந்த ரேஷியோல வந்து அவங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஓலா எலக்ட்ரிக்கோடைய கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன். ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆக போகுது, அது வேற விஷயம். பட் என்ன காரணம், எதுக்காக ஏறிச்சுன்றதை பார்த்துட்டு கரண்ட்ல எந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் இருக்கு, எங்க சப்போர்ட் ஜோன் இருக்குங்கிறத பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓலா எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு லைசன்ஸ், ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து அவங்களுக்கு கிடைச்சது கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இதனால தான் அது வந்து பூஸ்டப் பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ அது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத பார்ப்போம். PLI, ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இப்போ Gen 3 ஸ்கூட்டரை வந்து அவங்க இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரை வந்து அவங்க சேல் பண்ணும்போது 13% அவங்களுக்கு இன்சென்டிவா கிடைக்கும். அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு இந்த ஸ்கூட்டரை விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு 13 வரைக்கும் இன்சென்டிவ், ஊக்கத்தொகை. இதை ஏன் ஊக்கத்தொகை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸை விற்கும் போது கவர்மெண்ட் வந்து ஊக்கப்படுத்தும். ஸோ அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து ஆட் பண்ணிக்காங்க Gen 3 ஸ்கூட்டர். ஸோ இதனால இவங்க ரிட்டைர்மெண்ட் வேல்யூ 1,00,000 ரூபாய்க்கு 1000 ஸ்கூட்டி விற்கிறாங்க அப்படின்னா அந்த 1000 ஸ்கூட்டிக்கும் 13,000 ரூபாய் இல்லை 18,000 ரூபாய் இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். ஸோ இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ்ல வந்து நல்ல ஒரு மார்ஜினை கொடுக்கும், அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து உயரும். ஸோ இதனால அவங்களோட ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க. ஓகே, இப்போ ஏன் வந்து சரிஞ்சிருக்கிறத பார்த்தோம்னா, இவங்களுடைய ஐபிஓக்கு முன்னாடி இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் வந்து இப்ப செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஜப்பானை சேர்ந்த அந்த இன்வெஸ்டர் வந்து செல் பண்றதுனால தான் இந்த பிரைஸ் வந்து பயங்கரமா அடி வாங்குச்சு. நேத்தோட பாத்தீங்கன்னா சுமார் 2% அவங்க சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமா 17% வந்து ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அவங்க 2% வித்ததுனால இது வந்து ஒரு நெகட்டிவ் பேஸ்ல எடுத்துக்கிட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 70% மேல உயர்ந்துருச்சு ஒரு மாசத்துல. ஸோ இதனால கூட ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குங்க. இப்போ நம்ம ஓலாவை பத்தி பார்ப்போம். ஓலா வந்து பெங்களூரை சார்ந்த ஒரு நிறுவனம். இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. அது வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த வகையில இந்த பங்குல முதலீடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீமுக்குள்ள அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை கொண்டு வந்ததுனால பாசிட்டிவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ ஓலாவோடைய பேலன்ஸ் ஷீட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. 2017 ஓலா மொபிலிட்டி வந்து இந்த ஒரு பிசினஸ்குள்ள வந்து வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர் காம்போனன்ட்ஸ் வந்து தயாரிக்கிறது, பேட்டரிஸ் இதெல்லாம் வந்து உருவாக்குறது, இந்த மாதிரியான பிசினஸ்லாம். மார்க்கெட் கேப் 26,430 கோடி. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0வா இருக்கு. காரணம், இவங்க வந்து அதிகமாக லாபம் பண்ணதே கிடையாது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு -28%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி -108%, பேஸ் வேல்யூ 10 இருக்கு. இவங்களுடைய பியர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பஜாஜ் ஆட்டோ, ஈச்சர் மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார், ஹீரோ மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் பியர்ஸா இருக்காங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோல வேற லெவல்ல இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பெட்ரோல் அண்டு ஹார்ட் வெஹிக்கிள்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து இவி வெஹிக்கிள்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏத்தர் மாதிரி.
இவங்களுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா உயர்ந்துகிட்டு வருது. அதே நேரத்தில் குவார்டர்லி சேல்ஸ் போன வருஷத்துக்கு பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு சேல்ஸை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இதனால ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அடி வாங்கியிருக்கு. இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 36%, எஃப்ஐஐஸ் கிட்ட 4% இருக்கு. லாஸ்ட் குவார்டர்ல அதிகப்படுத்தியிருக்காங்க. டிஐஐஸ் அவங்களையும் வந்து டைல்யூட் வந்து பண்ணியிருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹோல்டிங்கை வந்து வச்சிருக்காங்க. நண்பர்களே, இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்டை நீங்க பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ்ஸ் வந்து இத்தனை வருஷமா 2022 இருந்து பார்க்கும்போது மைனஸ்ல போன ரிசர்வ்ஸ் லாஸ்ட் ஒரு பேலன்ஸ் ஷீட்ல 732 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. கடனும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. அவ்வளவுதாங்க. பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்ல கடன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு நியூஸ் இருக்கு. பஜாஜ் ஆட்டோவுடைய இவி சேல்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணி ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் அதிகமான சேல்ஸ் வந்து பண்ணாங்க ஆகஸ்ட் மந்த். ஸோ இந்த ஒரு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுத்துச்சு. பட் இது அத்திப்பூத்தார் போல. ஏன்னா ஓலாவுடைய சேல்ஸ் அதிகமாகிறதும் கம்மியாகிறதும் மார்க்கெட்ல நடக்கிறது தான். ஸோ இதை தொடர்ந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத நீங்க முடிவு பண்றது உங்க கையில வந்து இருக்குங்க. நான் சொல்றேன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கவும் வேண்டாம். நான் சொல்றேன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணவும் வேண்டாம். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. டெக்னிக்கலி எந்த லெவலில் இருக்குங்கிறத நான் காட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கலி நம்ம வந்து சார்ட்டை வந்து பார்ப்போம். இதுதான் சார்ட். சரிங்களா? ஸோ இந்த சார்ட்ல வந்து நம்ம வீக்லி சார்ட் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல லிஸ்டான ப்ரைஸும் அதிகமாக போன ப்ரைஸும் வந்து இதில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் பிரேக் அவுட் நடந்து அது வந்து ஃபெயிலியர் வந்தாச்சு. ஸோ ஒரு ஃபெயிலியரான ஒரு பிரேக் அவுட்டாக வந்து அதை வந்து கொடுத்துச்சு. இப்போ நம்ம வந்து மூவிங் டே ஆவரேஜை வந்து எடுத்துக்கலாம். மூவிங் டே ஆவரேஜில் 20 டே அண்ட் 9 டே மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஸ்விங் ட்ரேடுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கிராஸ் ஓவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கல. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரேப்பிடாக இருந்ததுனால நமக்கு இது மேலே ஒரு சந்தேகத்தை வந்து உருவாக்குதுங்க. ஸோ அதனால புதிய என்ட்ரி எடுக்கிறவங்க இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓவர் ப்ரைஸில் வந்து இருக்கு. ஸோ இதை நான் வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழ் லெசனில் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெனிஃபிட்டபுளாக இருந்திருக்கும். பாருங்க, இடத்துல பார்க்கும்போது வெறும் 30.8 இருக்கு ஆர்எஸ்ஐ. அந்த அளவுக்கு கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அதாவது ஓவர்சோல்டு ரீஜியன்ல இந்த பங்கு வந்து இருந்துச்சுங்க. அந்த நேரத்தில் இந்த பங்குடைய சந்தை மதிப்பு 40 ரூபாயா இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்க பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி லெவல் நல்லாவே இருந்திருக்கும். அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கும் போது ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ரிவார்டு வந்து உங்களுக்கு 75-80% வரைக்கும் இருக்கும். ஓகே. ஒருவேளை டெக்னிக்கலி என்ட்ரி எடுத்தவங்க என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா 58 ரூபா 99 ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கால்வாசி குவான்டிட்டி வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு செகண்ட் டார்கெட்டான 101 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த இடத்துல வந்து 50% ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு வெளியே போயிருக்கீங்க. கரெக்டான ஒரு ஏரியாவில் வந்து ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுதான் கரெக்டான ப்ரைஸ். 59.92 ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேலன்ஸ் குவான்டிட்டியை வந்து மேலே போச்சு அப்படின்னா 101 ரூபாயில வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 47 ரூபா 80 வச்சுட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுடைய ரிஸ்கா இருக்கு. 47 ரூபா 80 ரிஸ்காகவும் டார்கெட் வந்து 101 ரூபாயாகவும் இருக்கு. ரெசிஸ்டன்ட் 2 ரெசிஸ்டன்ட் 1 ஹிட் ஆகி நிற்கிறதுனால நீங்க டிசிஷன் எடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. அண்ட் தென் நான் சொல்றதை வந்து அப்படியே கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃபினான்ஸ் அட்வைசர்ஸ் இருந்தாலும் அவங்களை வந்து கன்சல்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இது போன்ற ஸ்டாக் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.